Hello students, now we have entered into the 5th unit of Engineering Mathematics 1. 5th unit la உங்களுக்கு எல்லாமே ordinary differential equations solve பண்றது தான் உங்களுக்கு ஃபுல்லாவே. So first differential equation னா என்னன்னு பாப்போம். An equation which involves differential coefficients is called the differential equation. ஒரு equationல dy by dx இல்ல d square y by dx இந்த மாதிரி differential coefficients வச்சு ஒரு equation வந்ததுன்னா அந்த equations எல்லாத்தையும் நம்ம differential equation சொல்றோம். For example, இதெல்லாம் என்னது differential equations. இந்த ordinary differential equation னா ordinary differentiation இருந்ததுன்னா dy by dx இருந்ததுன்னா அது ordinary differential equation. அதுவே dou y by dou x அதாவது partial differentiation இருந்ததுன்னா அது partial differential equation சொல்லுவோம். ஸோ இந்த பேப்பரில் உங்களுக்கு ODE மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ordinary differential coefficient இருந்ததுன்னா அதை நம்ம ordinary differential equation சொல்லுவோம். இன்னொன்று ordinary differential equationsல எப்பவுமே ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கும். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு y வந்து டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் கன்சிடர் பண்ணுவோம். ரொம்ப ரேர் கேஸாக t வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக வரும். அதாவது எக்ஸ் இல்லாமல் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டின்னு கொடுத்து ஸோ t இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். எனிவே நமக்கு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாகவே ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கும். சரியா, ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்ததுனா தான் அங்கே ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ஸை வச்சு இருக்கிற நம்ம ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதை ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகேவா, இப்போது இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. Now solving differential equation. ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு எல்லாமே எப்படி இருக்கும்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி dy by dx இப்படி தான் இருக்கும். பட் நம்ம அந்த dy by dx எழுதுறதுக்கு ஒவ்வொரு முறையும் dy by dx d square y by dx ஸ்கொயர்னு எழுத டைம் ஆகுன்றதுனால நம்ம யூஸ்வலாக d by dxஐ கேபிட்டல் டின்னு எடுத்துப்போம். அண்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை கேபிட்டல் டி ஸ்கொயர்னு எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் வேணும்னா அதை நம்ம இது ஷார்ட்டாக கேபிட்டல் டிஒய்னு எடுத்துப்போம். ஸோ இது ரெண்டுமே சேம் தான், இது நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணுற நோட்டேஷன். ஸோ கொடுத்துருக்க ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கிறதா எடுத்துக்கலாம். எப்படின்னா எஃப் ஆஃப் டி சம் ஃபங்க்ஷன் ஆஃப் டினா டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 3 இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்லையா, அதை நான் ஃபங்க்ஷன் ஆஃப் டின்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு இருக்கும். ஸோ கொடுத்துருக்க நம்மளோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண சொல்லி கேட்குறாங்கன்னா இதை நம்ம சால்வ் பண்ணணும் மீன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட எய்ம்ஸ். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. அப்போ இங்கேயுமே டிஒய் பை டிஎக்ஸ் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுன்னா இதில் நம்ம இந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் இல்லாமல் இதை சால்வ் பண்ணி ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இதை சால்வ் பண்ணுறது. ஓகேவா, இப்போது எக்ஸும் ஒய்யும் வச்சுருக்க ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுனா எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா அதை சால்வ் பண்ணுறது. அதே மாதிரி தான் நம்மளோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுன்னா அந்த டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குன்னா அந்த டிஃபரன்ஷியேஷனை எடுத்துகிட்டு ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. ஓகேவா, இந்த யூனிட் ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சம் ஃபங்க்ஷன் ஆஃப் டி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு இருக்கும். இப்போ இதில் நம்ம ரெண்டு விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் உள்ள இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டி இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் டியை மட்டுமே வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அண்ட் இந்த ரைட் சைடில் உள்ள இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் பர்டிகுலர் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டுமே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல் இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுறது தான் நம்மளுக்கு ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா, தனித்தனியாக இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். as well as பர்டிகுலர் இன்டெக்ரலுமே வந்து எப்போவுமே ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனாக தான் இருக்கும். சரியா, பட் இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன், அதாவது ஒரு கொடுத்துருக்க ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோடைய கம்ப்ளீட் சொல்யூஷன்ன்றது அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் கம்ப்ளீட் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோடைய கம்ப்ளீட் சொல்யூஷன்னா அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிறதுக்கு பேர் தான் நம்மளோட கம்ப்ளீட் சொல்யூஷன். எப்போவுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை சிஎஃப்னும் பர்டிகுலர் இன்டெக்ரலில் பிஐன்னு ஷார்ட்டாக நம்ம டினோட் பண்ணுவோம். சரியா, பிஐனா பர்டிகுலர் இன்டெக்ரல். இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல்ன்றது வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்க ஆர்ஹெச்எஸை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ன்றது இந்த லெஃப்ட் சைடில் கொடுக்குற இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டி, அதாவது டி ஸ்கொயர் டி கியூப்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஈக்குவேஷனை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஓகேவா, இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை
நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணி அதோட ரூட்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்படி ரூட்ஸ் மேக்ஸிமம் நம்ம செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ணுவோம். இப்போ தேர்ட் டிகிரி ஃபோர்த் டிகிரினா செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனா அதுக்கு 2 ரூட்ஸ் தான் வரும். தேர்ட் டிகிரி ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன்னா அந்த மாதிரி ரூட்ஸ் கிடச்சா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். பட் ஜென்ரலாக நம்ம ஃபார்முலான்னு படிக்கிறது 2 ரூட்ஸ்க்கு படிச்சுட்டாலே போதும். ஓகேவா? நம்மளுக்கு கிடைக்கிற 2 ரூட்ஸும் ரியல் ரூட்ஸாகவும் அண்ட் ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். டிஸ்டிங்க்ட்னா வெவ்வேறு ரூட்டாக இருந்ததுன்னா அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா y is equal to a e power lambda 1 lambda 2ன்ற 2 ரூட்ஸை நம்ம lambda 1 lambda 2ன்னு டினோட் பண்ணோம்னா தென் த நம்ம சொல்யூஷன் வில் பி a into e power lambda 1x plus b into e power lambda 2x. இதுவே 2 ரூட்ஸும் சேமாக இருந்ததுன்னா, அதாவது நமக்கு 1, 1, 2, 2னே நமக்கு ரூட்ஸ் கிடைச்சதுன்னா அங்கே நம்ம அந்த 2 ரூட்ஸுக்கும் சேமாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரே லேம்டான்னு போட்டுக்கலாம். அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை லேம்டான்னு எடுத்துட்டோம்னா தென் இங்கே நம்மளோட கம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ax plus b e power lambda x. ஓகேவா? ஸோ இந்த நமக்கு ரூட்ஸ் வந்துமே ரெண்டு ரூட்ஸுமே ரியலாக இருந்து வெவ்வேறவாக இருந்ததுன்னா இது ஃபார்முலா, ரியலாக இருந்து சேமாக இருந்தால் இது ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடச்சிதுன்னா, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் எப்போவுமே தனியாக வராது, பேராக தான் வரும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ஒரு ரூட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா வில் பி another root of the given equation. ஸோ இது பேராக தான் வரும். ஸோ நம்மளோட காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்னு இருந்ததுன்னா அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். இதில் ஏ பின்றது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். நமக்கு அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரியாது. ஓகேவா? ஜஸ்ட்டு அது ஏன்றது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், பின்றது எந்த ஒரு கான்ஸ்டன்ட் போட்டாலும் நமக்கு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றது தான் நம்மளோட இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோடைய பியூட்டி. அப்போது ஏவோட எந்த ஒரு கான்ஸ்டன்ட் போட நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸுக்கும் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும் இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸை பொறுத்து. ஸோ அது பிரச்சனை இல்லை. நமக்கு அப்போது காம்ப்ளெக்ஸ் ரூட்னா என்ன ஃபார்முலா, இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். இந்த ஏவும் பின்றது கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, இந்த ஆல்ஃபா பீட்டான்றது இங்கே கொடுத்துருக்க அந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸோடைய ரியல் பார்ட்டை வந்து ஆல்ஃபாவை இங்கே போட்டுடுவோம் அண்ட் இமேஜினரி பார்ட் பீட்டாவை இங்கே போடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபார்முலா. இப்போது இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு அதிகமான ரூட்ஸ் வந்ததுனாலும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். சப்போஸ் நம்மளோட ரூட்ஸ் வந்து 1, 2, 3 ரூட்ஸ் வந்ததுன்னா தென் வாட் வில் பி த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு. ஸோ நம்மளோட நான் சொன்னேன் இல்லையா, சொல்யூஷன் வந்து நான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒய்யோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். ஸோ நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல் எல்லாமே ஒய் தான். நமக்கு ஒய்ன்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் போட்டுக்கிட்டா கூட ஏன்னா ஸோ ஃபைனல் சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எரேசர் இஸ் நாட் ஒர்க்கிங். நம்ம ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம்னா கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதும்போது ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா என்ன, 3 ரூட்ஸ் இருக்குது. அப்போ ஏ பவர் 1x ஸோ இ பவர் எக்ஸு ப்ளஸ் பி இ பவர் 2x ப்ளஸ் சி இ பவர் மைனஸ் 3x. ஸோ இந்த மாதிரி எத்தனை சொல்யூஷன்ஸ் வந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ த்ரீ சொல்யூஷன்ஸ் வந்ததுன்னா 3 ஆர்பிட்ரரி ஏபிசின்னு யூஸ் பண்ணுவோம். 4னா ஏபிசிடின்னு போட்டுக்கலாம். நமக்கு அந்த கான்ஸ்டன்ட்டை அந்த ரூட்ஸை பொறுத்து எப்படி வேணால் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 ரூட்ஸ் கிடச்சிருக்கு. 3 ரூட்ஸுமே ஈக்குவலாக வந்ததுன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ரூட்ஸ்னால் ஏபிசின்னு 3 கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். அது 3மே ஈக்குவலாக இருந்தால் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 மட்டும் ஈக்குவலாக இருந்தால் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சொன்னோம் இல்லையா, அப்போ இங்கே ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் எக்ஸு. இப்படி தான் நம்ம சொல்யூஷன் எழுதணும். சப்போஸ் 4 ரூட்ஸ் கிடச்சி 4 ரூட்ஸ்மே ஈக்குவல்னால் எப்படி எழுதுவீங்க, ஏஎக்ஸ் கியூபு ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸு ப்ளஸ் டி இன்ட்டு இ பவர் எக்ஸ்னு எழுதிப்பீங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட சொல்யூஷன்ஸ் எழுதுகிற முறை. நெக்ஸ்ட்டு ஒரு ரூட் வந்து டிஸ்டிங்க்ட்டு, 2 ரூட்ஸ் மட்டும் சேம்னா நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதிக்கணும்னா இந்த ஒரு ரூட் தனியாக இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இ பவர் 2xன்னு எழுதிட்டு மீதி உள்ள 2 ரூட்டுக்கு ஸோ பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் 3x காமன் ரூட்டுக்கு இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ரியல் ரூட்டு 2 காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம இதுக்கு எப்படி பர்டிகுலர் இன்டெக்ரல் எழுதுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ இந்த ஒரு ரியல் ரூட்டை தனியாக வச்சுக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்டுக்கு என்ன ஃபார்முலா இ பவர் ஆல்ஃபா எக்ஸ். ஆல்ஃபா இங்கே என்னது 1/2 அண்டு பீட்டா என்னது √3/2. அப்போ இ பவர் 1/2x இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ். பீட்டா இங்கே என்ன √3/2x ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் √3/2x.
இது வந்து நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்டுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். அடுத்தது இங்கே ஒரு ரியல் ரூட் இருக்கு இல்லையா, அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஏபின்னு 2 கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து சி இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி எப்படி ரூட்ஸ் கிடைச்சாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதாவது இப்படி தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதணும். பட் உங்களோட இந்த மாதிரி நிறைய 3 to 4 ரூட்ஸ் வந்ததுன்னா அந்த கொஷின் வந்து நமக்கு 2 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. எனிவே 8 மார்க்கில் மேக்ஸிமம் நமக்கு செகண்ட் டிகிரி தான் கொடுப்பாங்க. அதாவது 2 ரூட்ஸ் மட்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த 3 ரூல்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் கேட்ட 2 மார்க்ஸ், அதாவது வெறும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸை இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இந்த கொஷின் 2 மார்க் கொஷின் தான். இது ஏதோ 2019 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் போடலாமா? இப்போ இது என்ன, 4th டிகிரி ஈக்குவேஷன். அதாவது d பவர் 4னு இருக்குன்னா அது கண்டிப்பாக 4th டிகிரி ஈக்குவேஷன்னா கண்டிப்பாக நமக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்? 4 ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ 4 ரூட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி டி ஃபங்க்ஷன், அதாவது d பவர் 4 d பவர் 5 இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ், இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனாக ஒன்றும் இல்லை, டி இருக்கிற இடத்துல பதிலாக எம் போட்டு எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? எம் பவர் 4 இல்லை டின்னு வச்சே கூட சால்வ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களோட 12th எம்னு சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எம் போட்டுக்கோங்க. ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் திஸ். நெக்ஸ்ட் இது எம் பவர் 4னு இருக்கு இல்லையா, பட் இங்கே ரெண்டுமே வந்து ஈவன் பவர்ஸாகவே இருக்கிறதுனால 4th டிகிரிக்கு நம்ம இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னா, புட் m ஸ்கொயருக்கு பதிலாக என்னன்னு போட்டுக்கோங்க. போட்டால் என்ன வரும்? ஸோ m ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா m பவர் 4 ஈக்குவல் டு n ஸ்கொயர். அப்போ இது எப்படி மாறிடும்? n ஸ்கொயர் மைனஸ் 2n ப்ளஸ் 1ன்னு மாறிடுச்சா, ஈக்குவல் டு 0. இப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் 2னா m மைனஸ், அப்போது n மைனஸ் 1 இன்ட்டு n minus 1 equal to 0. இப்போ நம்ம n சால்வ் பண்ண பிறகு n திரும்ப என்ன பண்ணிடலாம்? m-க்கு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். n is equal to m square இல்லையா? ஸோ m square equal to n. ஸோ n is equal to m square போட்டோம்னா m square minus 1, m square minus 1 equal to 0. Therefore m square equal to 1 and repeat ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. Therefore m is equal to plus or minus 1 and m is equal to plus or minus 1. So therefore the roots are, what are the roots? Roots are ப்ளஸ் 1 2 டைம் வந்திருக்கு, அதே மாதிரி மைனஸ் 1 2 டைம். ஸோ 4 ரூட்ஸில் 2 டைம் ரிப்பீட்டட் ரூட்ஸ் இருக்குது. ஸோ வாட் வில் பி த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இதில் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் நமக்கு RHS வந்து 0வாக இருந்ததுன்னா நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரலும் 0. அப்போ நம்மளோட சொல்யூஷன், அதாவது கம்ப்ளீட் சொல்யூஷன், நம்மளோட கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து என்னவா மட்டும்தான் இருக்கும்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனாக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரைட் சைடில் ஏதாவது ஃபங்க்ஷன் கொடுத்தா தான் அந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது 0ன்றதுனால பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷன், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன்ன்றது நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும்தான். ஸோ ஓகேவா? தேர்ஃபோர் த சொல்யூஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு, சொல்யூஷன்னா என்னது? ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா நம்மளோட சொல்யூஷன் இல்லையா? அப்போ ஒய் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? இங்கே 2 ரூட்ஸ் +1 +1 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது ax + bன்னு போட்டுட்டு அந்த ரிப்பீட்டான ரூட் என்ன? 1x. அப்போது e பவர் எக்ஸு ப்ளஸ் மைனஸ் 1 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ அனதர் கான்ஸ்டன்ட் cx + d இன்ட்டு e பவர் -x. தட்ஸ் ஆல். இதுதான் இதோட. ஸோ ரூட்ஸ் எப்படி வந்தாலும் நம்மளால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எழுத முடியும் இல்லையா? ஸோ அதான் ஐடியா சொல்லிட்டேன். ஸோ எப்படி எந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாலும் ஸோ ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், அந்த ரூட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. இது ஒரு 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு உங்களோட அடுத்த இன்னொரு எக்ஸாமில் ஒரு 2 மார்க் கொஷின் வந்திருக்கு. இந்த 2 மார்க் வந்து 2018 கேட்டிருக்காங்க. இந்த சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ், ஆக்சிலரி ஈக்குவேஷனா என்ன? டி இருக்கிற இடத்துல டிக்கு பதிலாக m போட்டு எழுதணும். m³ + 1 ஈக்குவல் டு 0. தென் m³ ஈக்குவல் டு -1 வரும். ஸோ இந்த 3rd டிகிரி ஈக்குவேஷன்னாலே நம்மளால் சொல்யூஷன், 3rd டிகிரி ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இப்போ m³ ஈக்குவல் டு -1 போட்டுட்டிங்கன்னா இதுக்கு -1 வரும் சொல்யூஷன்னு தெரியும். பட் மீதி 2 சொல்யூஷன், அதாவது m³ ஈக்குவல் டு -1 எழுதிட்டிங்கன்னா, ஸோ எம்முக்கு வந்து -1 போட்டால் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு தெரியும். பட் மீதி இருக்கிற 2 ரூட்ஸும் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருக்கும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ண சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம என்ன போடணும், இது m கியூப்னு இருக்கு இல்லையா, m கியூபோட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் 1 அண்ட் m ஸ்கொயருக்கு 0, m ஓட கோஎஃபிஷியன்ட் 0 அண்ட் கான்ஸ்டன்ட் என்ன 1. ஸோ இதான் இதோட கோஎஃபிஷியன்ஸு. நமக்கு தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனுக்கு சிந்தட்டிக் டிவிஷன் போடுவோம் இல்லையா, அதே தான். இப்போ நான் கிளியராக சொல்லிட்டேன், -1 கண்டிப்பாக ஒரு ரூட்டாக இருக்கும். ஏன்னா m is equal to -1 போட்டிங்கன்னா -1 the whole cube -1 வரும். -1 + 1 0 ஆகிட்டு கண்டிப்பாக அதுக்கு அது ரூட்டுன்னு தெரியும். அதனால் -1 போட்டு செக் பண்ணிக்கலாம். -1 போடுங்க, 1 × 1 -1 and again +1, ஸோ -1, ஸோ 0. தேர்ஃபோர் இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுவோம் நம்ம, இது -1 ஒரு ரூட்னா m+1 ஒரு ஃபேக்டர், மீதி உள்ளது அப்படியே எழுதிக்கோங்க, m² - m + 1 = 0. ஸோ இந்த கியூபிக் ஈக்குவேஷனை நம்ம எப்படி பிரித்து எழுதிட்டோம், m+1 × m² - m. இதில் -1 ஒரு ரூட்டுன்றது இதில் தெரியும். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஓகேவா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண இதர் நம்ம அதை ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ண தெரியலனா நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, -b +or - எந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது, -b +or - b² - 4ac / 2a. இங்கே 2aன்றது mோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் bன்றது m² கோஎஃபிஷியன்ட் ஏன்னும் mோட கோஎஃபிஷியன்ட்டை bன்னும் அண்ட் கான்ஸ்டன்ட்டை வந்து cன்னு எடுத்துப்போம். ஓகேவா, 2a இதுதான் ஃபார்முலா. ஸோ m is equal to -b, bன்ற இடத்துல -1 இருக்குது, அப்போது -(-) +1 ± square root of b²ன்றது -1 the whole square இல்லையா, ஸோ b² - 4, a வந்து 1 and cயும் 1 divided by 2 × 1. ஸோ m is equal to 1 ± square root of 1 - 4 divided by 2ன்னு இருக்குது. ஸோ 1 ± square root of -3 divided by 2. இப்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்து இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 தான் என்னது i இல்லையா, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 அந்த இது எப்படி எழுதலாம், 1 ± ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்து மைனஸ் எடுத்துகிட்டு i போட்டுட்டு i√3 divided by 2. ஸோ தேர்ஃபோர் ரூட்ஸ் என்னென்ன, ஒரு ரூட் வந்து m is equal to 1 +, ரெண்டு ரூட் வந்து 1 ± i√3/2 அண்ட் அனதர் ரூட் இஸ் m is equal to -1. ஸோ 3 இது வந்து தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன், 3 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Therefore the complementary function is c of y equal to, ஸோ சொல்யூஷன் y தான் இல்லையா. இன்னொன்று இங்கே நமக்கு ரைட் சைடில் 0, ரைட் சைடில் RHS வந்து 0 இருக்கிறதுனால நமக்கு வந்து பர்டிகுலர் இன்டெக்ரலும் 0. அப்போ நம்மளோட இந்த சொல்யூஷன், இந்த ஈக்குவேஷனோட கம்ப்ளீட் சொல்யூஷன்ன்றது ஒன்லி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் இல்லையா. தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ் y is equal to, நம்ம ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்டுக்கான ஃபார்முலா எழுதிடலாமா. காம்ப்ளெக்ஸ் ரூட்டுக்கான ஃபார்முலா என்ன, இங்கே ஆல்ஃபா வந்து 1/2 அண்ட் பீட்டா வந்து √3/2. ஸோ ஃபார்முலா என்ன, e power alpha x, alpha வந்து 1/2x இன்ட்டு a cos beta x, beta என்ன √3/2x ப்ளஸ் b sin, பீட்டா மாதிரி எழுதிட்டேன், ப்ளஸ் b sin பீட்டா வந்து √3/2x. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ரூட்டுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஒரு ரியல் ரூட் இருக்கு இல்லையா, வாட் இஸ் தட், -1. அப்போது ஏபின்னு ரெண்டு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியாச்சு, அடுத்த கான்ஸ்டன்ட் சி இன்ட்டு e power -1x. ஸோ -1x -xன்னு எழுதலாம். இவ்வளோ தான் இதோட சொல்யூஷன். ஓகேவா, ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எந்த மாதிரி ரூட்ஸ் கிடைச்சாலும் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா. எஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.